இப்போ நாங்கள் அந்த கட்சி தான்ப்பா. மது மூணு நம்ம பிளாக்ல விற்காதுனால வாங்கி குடிக்காதுறாங்களா? ஈடுல தான். ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி வேற எந்த ஒரு ஆட்சியுமே ஈடுல தான். ஈடு கட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு ஈடு இணையிலன்னா அது இந்த ஆட்சி தான். லோன் மகளிருக்கு எத்தனையோ லோன் கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்குன்னு ஒரு லோன் கொடுக்குறாங்களா? மகளிர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. எதனால? அந்த குடி ஒரு நாள் தான். ஆட்சி சரியில்லைன்றீங்களா? கண்டிப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பனையே நான் சரியா அப்பான்னு சொல்கிறதில்ல. இவனை எதுக்கு நான் அப்பான்னு சொல்லணும்? ஒரு கேள்வி என்ன, எதுக்கு அப்பா? அப்பா உன் பிள்ளைகளாம் படிக்காம குடிச்சிருக்குதுப்பா. முதல்ல தான் பாருப்பா, பிள்ளைகளை படிக்க வைப்பா. அதுக்கு தகுதி இல்லாம கிடையாப்பா. தருதலப்பா தருதல. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்கு. ஐயாவோட ஆட்சி எப்படி சிறப்பாக இருந்துச்சுங்களா? இப்போ நாங்கள் அந்த கட்சி தான்ப்பா. ஆனால் அதே ஊர் தான் நாங்கள் புளிப்பாத்தில் 1000 ரூபாய் நாங்கள் எள்ளி விற்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு 1000 ரூபாய் எழுதி போட்டு இருக்கிறாங்க பாரு. அவங்க தான் எழுதி எங்களுக்கு வாங்கி தரணுமே. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கி தரல. எதுவுமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோமே. ஆனால் தமிழ்நாடுங்க மது கடைகளை திறந்து வச்சிருக்காங்களே, இந்த 2 ஆட்சிலையும் நடக்குது. அது இதை பற்றி உங்கள் கருத்து? என் கடை கேட்டினா குடிகார வீட்டுக்காரன் நான் வாங்குறேனே. மது மூணு நம்ம பிளாக்ல விற்காதுனால வாங்கி குடிக்காதுறாங்களா? இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குங்களா? எப்போ எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் ஓய்ச்சா தம்பா சோறு, வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் எங்களை என்ன செய்ய போகிறாங்களா, இல்லை என்ன கொடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. கடையை முன்னா மூடினோம், எடுக்கணும், அவ்வளோதான். நாங்கள் ஓய்ச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. ஃப்ரீ பஸ் யூஸ் இல்லாது. அது நாங்கள் படிக்கும்போது ஃப்ரீ பஸ் கொடுத்து போனதே பரவாயில்லன்னு தோணுச்சு. இப்போ ஃப்ரீயாக பஸ் விட்டு நாங்கள் ஃப்ரீயாக ஏறி போக முடியல. ஸ்டாப் ஒரு இடம்னா ஒரு 100 மீட்டர் தாண்டி தான் போய் பஸ்ஸு நிற்கிது. அது இல்லாமல் குழந்தைங்கள வச்சு ஏறும். அவங்க ஏறதுக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க டிரைவருங்க. எடுத்துடுறாங்க. அப்புறம் கண்டக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஸ்டாப் இறங்கணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிறோம், இந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். அவங்களே விசில் பண்ணுவாங்க, நாங்கள் இறங்கிடுவோம். ஆனால் இப்போ ஸ்டாப்பை தாண்டி தான் போய் நிறுத்துறாங்க. அது நாங்கள் சொன்னால் தான் நிறுத்துறாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா தான் போயிடுது. இது நாங்களே அனுபவிச்சிருக்கோம். குழந்தையே விழுந்துட்டுருக்கோம். ஃப்ரீ பஸ் தேவையில்லாதான். ஆட்சி சரியில்லைன்றீங்களா? கண்டிப்பாக சார். மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடணும். எந்த பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. ஸ்டாப்பில் நின்று ஏற்றுறாங்களா? கவர்மெண்ட் ஸ்டாப்புன்ற மதிக்கிறாங்களா? ஒரு பஸ்ஸு நிப்பாட்டி மகளிருக்கு ஃப்ரீனால எந்த பஸ்ஸு நிப்பாட்டு, அதுவும் 10 ரூபா துட்டு கொடுத்து போவோம். வழியில் பார்த்தா கூட நிப்பாட்டி ஏற்றுறாங்க. இப்போ ஃப்ரீ பஸ்ஸுனால எங்களை ஏற்ற கூட மாட்டுறாங்க, நிப்பாட்ட கூட மாட்டுறாங்களே. ஃப்ரீயே தேவையில்லை. இலவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான மதிப்பு இல்லைன்றீங்க? ஆமாம். லேடிஸுக்குன்ற மரியாதை இல்லாமல் போச்சுல்ல. அதனால் எங்களுக்கு இலவசம் கொடுக்க வேணாம், நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸு வேணாம். 10 ரூபா பஸ்ஸு கொடுத்து காசு கொடுத்து கூட போயிடலாம்ல. தன்மானம் முக்கியன்றீங்க. இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் மது கடைகள் திறந்தே இருக்கு. ஆனால் வாக்குறுதி மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன? அதெல்லாம் அது எந்த ஆட்சி வந்தாலும் மது மூட மாட்டாங்க. அது எப்படி சொல்ல தெரியல எங்களுக்கு. மது முன்னே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சார். எவ்வளோ ஒரு வாழ்க்கை சீரழிது, நல்லாயிருக்கும். மேக்சிமம் மதுக்கடை முன்னா எவ்வளோ பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்க. எவ்வளோ பேர் குடிச்சு ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதனால அந்த குடியனால ஜென்ஸுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது. லோன் மகளிருக்கு எத்தனையோ லோன் கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்குன்னு ஒரு லோன் கொடுக்குறாங்களா? மகளிர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. எதனால்? அந்த குடி ஒரு நாள் தான். அந்த குடி குடிக்கிறனால அவங்க தன்மானத்தை எழுந்துறாங்க. கொடுக்குற கடன் கூட கொடுக்க மாட்டுறாங்க. அதனால தான். வணக்கம் சார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 4 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு. இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா சிறப்பாக இருந்தது. குறைகள்லாம் இந்த லாக்அப் மரணங்கள் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மக்களுக்கு பயனுள்ள ஆட்சி தான். சிறந்த முதல்வர். 2026 அவருக்கு சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்கும். அவரே தான் வரணும், வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் தான் வரணும். என்னுடைய பேர் ஜோசப் பர்வதராஜ், ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி. ரிட்டையர் ரயில்வே எம்ப்ளாயிங்களா? சரிங்க. ஐயா ஆட்சி காலம் 4 ஆண்டு முடிஞ்சிச்சு, முதல்ல வருது. இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்குது. அவர் 4 ஆட்சி எப்படி இருந்துச்சு? அதோட நிறைகள் குறைகள் உங்கள் கருத்தை நீங்கள்? எந்த விதமான குறைபாடும் இல்லை. மக்கள் நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. மகளிருக்கு நல்ல சலுகை, மகளிர் குழுவுக்கும் நல்ல சலுகை, பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் நல்ல சலுகை. மொத்தத்தில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக பட்னி பசி இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்த வர 2024 திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும். 26 அவங்க தான் வின் பண்ணுவான்றீங்களா? அமோக வெற்றி பெறும். அதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. உதயசூரியன் சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான தகுதி இருக்கா அவருக்கு? ஸ்டாலின் ஐயா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் முதல்வரானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா முதல்வருக்கான ஒரு தகுதியும் அவருக்கு இல்லை. ஒரு தமிழில் படிக்கிறாரு, பேசுகிறாரு, பார்த்து படிக்கிறாரு,
பார்த்து கூட சரியாக பேச தெரியல. இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தது நம்ம சாபக்கேடு. இவங்க ஆட்சிக்கு கீழே வாழ்கிறது நம்மளுடைய சாபக்கேடு, தமிழ்நாட்டினுடைய தலைவிதி. இந்த 4 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் குறை நிறைகள் உங்கள் கருத்து பதிவு பண்ணுங்க. குறை நிறையோட அதிக நல்லா செஞ்சுருக்காப்புல. இந்த நான் இருக்கிறது ஒரு 4 வருஷத்தில் எல்லாமே சிறப்பாக நடந்திருக்குது. ஸ்கூல் பசங்கள்லேருந்து சரி, நம்ம காலேஜ் பசங்கள்லேருந்தும் சரி, இன்றைக்கி கல்வித்துறையில் நல்லா இருக்குங்களே. இப்போ ஒரு வேலைக்குன்னு போனால் கூட ஒரு பஸ்ஸில் ஒரு இப்போ நம்ம களத்தூர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து களத்தூர் வரணும்னு 20 ரூபா, ஒரு ஆட்டோக்கு 30 ரூபா கேட்குறாங்க. இப்போ பஸ்ஸு ஃப்ரீனால இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மக்கள் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1200 1000 ரூபா சேஃப்டி பண்ணுறோம் ஃப்ரீ பஸ்னால். கம்பல்சரி அது இப்போ காலேஜ் பசங்களுக்கு இப்போ என் பொண்ணுக்கும் சரி இப்போ 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. ஏதோ ஓடின்னு இருக்குது வரைக்கும். அடுத்த ஆட்சி வரது இதோட இந்த ஆட்சி மீண்டும் வந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நன்றிண்ணா. ஐயாவோட ஆட்சி எப்படி சிறப்பாக இருந்துச்சுங்களா? பெண்களெல்லாம் பாதுகாப்பாக இருந்தாங்களா? லாக்அப் மரணங்கள் அதிகமாக நடக்குது. எல்லாம் கட்டுக்கடங்காமல் எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு குற்ற வழக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் வெறுமனே வாய்வார்த்தையாக சொன்ன வாய்மொழியாக சொன்ன தகவலை வச்சு இங்கே ஒரு கொலை நடக்குது ஜெயிலனாக்கா. பெண்களுக்கு தினந்தோறும் பாதுகாப்பு இல்லை. தினம் பேப்பர் எடுத்திங்கனாக்கா, செய்தித்தாள் எடுத்திங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 4 கற்பழிப்பு வழக்கு பதிவாகிருக்குது. ஒவ்வொரு செய்தித்தாள்லையுமே 4 கற்பழிப்பு வழக்கு பதிவாகுது. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஆட்சினா அது இந்த ஆட்சி தான் இருக்குமே. பிள்ளைங்களை படிக்க வைக்கல, பூரா பெரிய குடிக்க வச்சுக்கிறாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை தராமல் அவங்களுக்கு சாராய கடையில் குடிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இங்கே பெரும்பாலும் இங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் கெட்டு சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போயிட்டுருக்குது இந்த தமிழ்நாடுன்ற பேரை கூட முழுசாக விரைவில் மறைச்சிடுவாங்க இந்த திராவிட மாடல். அதுக்கான வேலைகளெல்லாம் அவங்க பார்த்தாருங்க. போக்குவரத்து துறையில் பார்த்தீங்க இல்லையா, தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டாங்க. அதுபோல் விரைவில் தமிழ்நாட்டிலேருந்தே தமிழ்நாடுங்கிற பேரை முழுமையாக மறைக்கிறது தான் இந்த திராவிடத்தோட சாதனையாக இருந்திருக்குது இப்போ. ஆனால் ஈடில் ஆட்சி நாங்கள் தான் கொடுத்தா நிற்கிறாங்களே. ஈடில்லை தான். ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி வேறு எந்த ஒரு ஆட்சியுமே ஈடில்லை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க இவ்வளோ கேவலமாக ஆட்சி பண்ணல, அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க அதை விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இவ்வளோ கேவலமான கேடுகட்ட ஆட்சிக்கு வேறு எந்த ஆட்சியுமே ஈடு இல்லை. அவர் சொல்கிறது உண்மைதான். கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு ஈடு இணையில்லைன்னா அது இந்த ஆட்சி தான். அவ்வளோதான். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தராரு, பெண்களுக்கு இலவச பேருந்தெல்லாம் தராரு. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி குறை சொல்லணும்? அவர் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தராருனாக்கா கல்குவாரியில் போய் கல் உடச்சிட்டு வந்து கொடுக்குறாரா, இல்லை நாற்று நட்டு நடவு நட்டு விவசாயம் பண்ணி சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குறாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அதுதான் செஞ்சாங்க, இவங்களும் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆட்சி மாற்றம் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம்னாக்கா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒத்தனாக இருக்கணும், முழுமையாக நேசிக்கிறவனாக இருக்கணும், உண்மையாக நேசிக்கிறவனாக இருக்கணும். அந்த மாதிரி உண்மையாக நேசிக்கிறவனா கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொள்கையோடு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழக அரசியல் கட்சிகளில் கொள்கையோடு இருக்கிற கட்சி. அது ஒன்று தான். அவன் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியலை பேசுவான், மண்ணுக்கான அரசியலை பேசுவான், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுவான். அதனால் அந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றவே முடியும். ஸ்டாலின் அவர்களை குழந்தைகளை நான் அப்பான்னு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டாங்க. அப்பான்றது அவர் தகுதியான வார்த்தையா? அப்பா உன் பிள்ளைகளாம் படிக்காம குடிச்சிருக்குதுப்பா, முதல்ல தான் பாருப்பா, பிள்ளைகளை படிக்க வைப்பா, அதுக்கு தகுதி இல்லாம கிடையாப்பா, தருதலப்பா. நன்றிண்ணா. இப்போ மகளிர் இதில் அது பாதி நேரத்தில் நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. எந்த மகளிரும் எந்த பர்சன்லையும் ஏற்ற மாட்டேன்றாங்க. ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் மது கடைகளை மட்டும் மூட மாட்டேங்கிறாங்க. 2 ஆட்சியிலுமே மது கடை திறந்து வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? கம்யூனிஸ்ட் வரட்டுமே, மது கடையெல்லாம் மூடுவாங்கல்ல. இல்லை, உங்கள் கருத்து மது கடை இருக்கணுமா மூடிடணுமா? மது கடை தேவையில்லைன்றாங்க. கல் கடையும் தேவையில்ல, மது கடையும் தேவையில்ல, எந்த இதுவுமே தேவை. அதாவது போதை சம்மந்தப்பட்டது எதுவுமே தேவையில்லைன்றாங்க. எவ்வளோ பேர் சாகுறாங்க பார்த்தீங்களா? தேவையே இல்லை, மது கடையே தேவையில்லை. எந்த ஆட்சி வந்தாலும் சரி மது கடை தேவையில்லை. அவரோட ஆட்சி எப்படி சிறப்பாக இருந்துச்சுங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்தாரு? இந்த பஸ்ஸு எங்கே நிற்க மாட்டுது. நாங்கள் கோயம்பேட்டுக்கு போகிறதுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னே நல்லா இருந்துச்சு பஸ்ஸு போகிறதுக்கு வர்றதுக்கு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எங்களுக்கு. பேருந்து நிற்க மாட்டேங்குதுங்களா? ஆமாம், நாங்கள் நிற்கிற இடத்துல நிற்க மாட்டேது, அவராக போய்கிட்டே இருக்குது. நிறைய பெண்கள் என்ன சொல்கிறேன், எனக்கு இலவச பேருந்து நாங்கள் காசு கொடுத்தே போய்க்கிறேன்றாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? அதுக்கு ஆமாம், நம்ம காசு கொடுத்தா எங்கே நிப்பாட்டுறாங்கல்ல, காசு தான் நிப்பாட்டுறாங்க. இல்லைன்னா அவங்களோட போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆம்பளைக்குன்னா நிப்பாட்டுறாங்க, பொம்பளை கண்டா ஓடிடுது வண்டி.
நிற்க மாட்டுது. ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இந்த கண்டிப்பாக அது வேணும் மாற்ற. ஆனால் இந்த ஒயின் ஷாப்பை ஒழிக்க மாட்டுறாங்களே, அதனால இருக்கிற படிக்கிற பசங்க பூரா கெட்டு போகுதுங்க. இதனால ரொம்ப கெட்டு போகுதுங்க. அதை கொஞ்சம் ஒழிச்சாங்கன்னா ரொம்ப நன்றி. 4 ஆண்டு கால ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியாது, இது கெட்ட ஆட்சின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு இது வந்து மிடில் ஆட்சி தான் நடந்துட்டுருக்கீங்க. ஆனால் என்ன ஒன்று, இந்த விலைவாசி ஏற்றது தான் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. காவல்துறை மரணங்கள் அதிகமாக நடக்குது இவங்க ஆட்சியில், இதை பற்றி ஏதாச்சும்? காவல்துறை மரணங்களை பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அதை பற்றி தெரியும். இருந்தாலும் வந்து அதை பற்றி கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு நாங்கள் அந்தளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் எங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது. இருந்தாலும் அதை நாங்கள் டிவியில் பார்க்குறோம், அந்த நியூஸஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த தம்பி அஜித்குமார் இறந்ததுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் போலீஸ்காரங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஸோ அவரையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த அஜித்குமார்ன்றவரையும். இது எங்கே தப்பு நடந்துன்னு சொல்லிட்டு யாருக்குமே என்னன்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வச்சுருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணி கண்டிப்பாக அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு விடுதலை கிடைக்கும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 4 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் இருக்குது. ஐயாவோட ஆட்சி எப்படி இருந்துச்சு? அவரோட ஆட்சியில் நிறைகள் குறைகள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கருத்து நல்ல ஆட்சியாக தான் இருந்தது, அருமையான ஆட்சி. இது வரைக்கும் யாரும் அதுமாரி பண்ணதில்லை. எல்லா மக்கள் போடுற மாதிரி தான் இருந்தாலும் வரும். அடுத்த ஆட்சி அவரே வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதனால 2026 அவர் சாதகமாக இருக்குமா? அவருக்கு சாதகமாக இருக்கும். போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. 4 ஆண்டு 4 யுகமாக போயிடுச்சு. மனுஷன் வாழவானா இதில்? ஏன் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க முடியலையா? இதெல்லாம் ஆட்சியா? இவங்களுக்கே இதை அடுக்குமா? அதாவது சிறைச்சாலைக்கு போனால் செத்துடுறான், மருத்துவமனைக்கு போனாலையும் செத்துடுறான், வேலைன்னு போனாலையும் செத்துடுறான். இந்த ஆட்சியினுடைய மையப்புள்ளியும் மைய கருத்து என்னென்னா, போனால் செத்துருவான். இதெல்லாம் ஆட்சின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நல்ல கேள்வியாக அந்த கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் ஈடியில் ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்களே. இடுகாட்டில் தான் கொண்டு போய் போடணும். ஈடு இல்லான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு அவர் சொல்லுங்கள் முதல்ல. அதன்படி நடந்துக்கினாரான்றதை நல்லா மல்லாக்காப்படுத்தி யோசனை பண்ணி அவரை சிந்திச்சு பதில் சொல்லு. 2026 ஐயா வருவாருங்களா? அப்பா முதல்வர் திரும்ப வருவாரா? ஏய், எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பனையே நான் சரியா அப்பான்னு சொல்கிறதில்ல. இவனை எதுக்கே நான் அப்பான்னு சொல்லணும்? ஒரு கேள்வி என்ன, எதுக்கே அப்பா? யாரை சந்தேகப்படுறீங்க நீங்கள்? அந்த அப்பாவை சந்தேகப்படுறீங்களா, என் அம்மாவை சந்தேகப்படுறீங்களா? குழந்தைங்களுக்கு காணவில் காலையில் வந்து உப்புமாவெல்லாம் போகிறாரு, அதனால குழந்தைங்க தான் அப்பான்னு கூப்பிட்றாரு அவர். அதனால் சொல்கிறாங்க கட்சியில் தொண்டர்கள் எல்லாம். அந்த உப்புமாவை அவர் சாப்பிட்டுக்கிறாரா? சாப்பிட்ருக்காரு, அது வீடியோ கூட இருக்குங்களே. எது அவருக்கு மட்டும் தனியாக செஞ்சு உப்புமாவா, பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு உப்புமாவா? இதெல்லாம் நான் என்னன்றேன்னா, காமராஜர் போட்டார், வறுமை, உணவு போடுறதுக்கு வழி இல்லை. அந்த நிலையிலையும் கையேந்தி பிச்சை கேட்டு கூட நான் வாங்கின்னு வந்து என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். இவர் கையேந்திர நிலையில் இல்லை, நம்மளை தான் கையேந்திர நிலைக்கு வச்சிருக்கிறாரு. வேறு யார் முதல்வராக தான் நல்லாயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு நாம் தமிழர் ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறாரு, தனிச்சு நின்று பலம் பெற முடியும் நம்புறீங்களா? கூட்டு களவாடிங்க கூட போனால் நம்மளும் தேட தான் போகணும். அதாவது அவங்க களவாடிங்கன்னு தெரிஞ்சிச்சு. எந்த அரசியலேருந்து மாற்றுன்றதும் அவங்க சொல்கிறாங்க. எந்த அரசியலேருந்து மாற்று, எதுக்காக மாற்று, எந்த மாதிரியான மாற்று, அதை சிந்திக்கணும் மக்கள். கூட்டமாக வர நாய்களை நம்பவே கூடாது. ஒத்தையா நிற்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கணும். இவனுக்கு கூட்டமாக வந்து கொள்ளையடிப்பாங்க. அவர் ஒத்தையா நிற்கிறாரு, ஒரே குறிக்கோளோடு நிற்கிறார்ல. ஐயா 10,000 கோடி 5,000 கோடி தரேன் வாங்க அப்படின்றாங்க. 100 சீட்டு தரேன்ற போது அவர் போலியே கொள்கை தான் முக்கியம் நிற்கிறார்ல. அவர் கொண்ட லட்சியத்துக்காக நிற்கிறார்ல. தமிழ் மண், தமிழ் ரத்தம், இந்த இனத்துக்கு உண்டான பாசம் அவர் மேலே அவ்வளோ பற்று. அதனால தான் அவர் உறுதியாக நிற்கிறாரு. இவங்களை தவிர்த்து அடுத்த இனத்தோடு நீங்கள் போனீங்களா நிச்சயமாக இந்த தமிழ் இன தலைமுறை எந்த காலத்துக்கும் தலைக்காது, வளராது, வாழாது, மண்ணோட மண்ணாக போயிடும். அடுத்த தலைமுறைனே இருக்காது. தமிழன்ற ஒரு இனம் இருந்ததே தடையும் இல்லாமல் ஆக்கிடலான்னு இருந்தானுங்க. சீமான்னு ஒருத்தன் வந்தான், அவனுக்கு வந்து மணி அடிச்சிடுச்சு. இப்போ வந்து என்ன சொன்ன, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி 3/4 முடிஞ்சுது. இன்னொரு 20% நிச்சயமாக முடிஞ்சிடும். இது சீமானனுக்காக மட்டும் இல்லை, சீமானனை போல் அரசியல் எடுத்து வச்சு வேறு யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்கள வந்து வரவேற்கிறோம். யாருக்குறான் சொல்லு, நாங்கள் வரவேற்க தயாராகிறோம். இப்படி யாரும் இல்லைல்ல. அப்புறம்